வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேலூர் மில்கேட்டில் இருக்கிற சிங்கம்மாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இவளுடைய கதையை கேட்டதுமே பூரிச்சு போச்சுங்க. ஒரு சராசரி மனுஷியாக பிறந்து வளர்ந்து தெய்வமாகி எத்தனை குடும்பங்களை வாழ வச்சிட்டு இருக்கா பாருங்க. அத்தனை குடும்பங்களும் இன்றைக்கி சாட்சியாக வந்து நிற்கிறாங்க. இந்த அம்மாவை மனம் உருகி கையெடுத்து கும்பிட்டு இவ கைவிட்டதா சரித்திரமே இல்லைங்க. வாங்க நம்ம இப்போ சாமியை கும்பிடலாம். இங்கே பாருங்கள், அந்த ஒரு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு மேலே தான் இப்போ அம்மா வந்து இறங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு மேலே வந்து இறங்குவாங்க. அதாவது அம்மாவை பிடிச்சவங்க மேலே தான் வந்து இறங்குவாங்க. அப்படி இறங்கிட்டாங்கன்னா ஏதோ ஒரு திங்கக்கிழமையில் இந்த மாதிரி அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபுல் மேக்கப்லாம் போட்டு உடுக்க அடிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சாமியை இறக்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை இதுக்கு மேலே இன்னும் நல்லபடியாக இருக்குன்றது இங்கே ஒரு ஐதீகமாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் சிங்கம்மாள் வந்து யார் மேலே வேணால் வந்து இறங்குவாங்கன்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஆணோ பெண்ணோ இல்லை திருநங்கையோ இல்லை கல்யாணம் முடித்தவங்களோ கல்யாணம் முடிக்காதவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்க மேலே வந்து இறங்குவாங்க. திங்கக்கிழமை ஆனால் போதுங்க, ரோடே ஃபுல் பிளாக் ஆகிற அளவுக்கு கூட்டம். பாருங்கள் எவ்வளோ லைனில் நின்று சாமி பார்க்க வெயிட்டிங்ட்டு. அதாவது அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஊசி பாசி வளையல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷல் வந்து மல்லிகைப்பூ தாங்க. மல்லிகைப்பூனால் ரொம்ப இஷ்டங்க. மல்லிகைப்பூனா சிங்கம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்குமா, அதனாலேயே மல்லிகைப்பூலாம் சீக்கிரமாக தீர்ந்து போச்சுங்க. அப்புறம் அந்த கருகமணி பாசிலாம் ரொம்ப பிடிக்கும். அத்தனை பேர்த்து வேண்டுதலும் நிறைவேற்றினதுக்கு சாட்சியாக அங்கே மணி தொங்குது பாருங்கள். இந்த மணி வந்து வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஃபேமிலியாக வந்து இந்த மணியை கட்டுவாங்க. அப்புறம் அந்த கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டியில் வென்றதுக்கு அந்த கோப்பை தருவாங்களேங்க, அந்த கோப்பையை அம்மாவுக்கு சமர்ப்பணமாகவே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டில் மாடுபடி வீரர்கள் ஜெயிச்சிட்டா கூட அந்த கோப்பையை கூட கொண்டு வந்து அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ அம்மாவை மேலே பக்தியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குதுங்க. சிங்கம்மாவோட தலை வரலாறு நான் சொல்கிறத விட என் செல்ல பேத்தி யுகதி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவள் தான் ரொம்ப இஷ்டமாக கும்பிட்றவ. சொல்லு சாமி. சிங்கம்மாவோட தலை வரலாறு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சிங்கம்மாவால் எனக்கும் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. அதனால் இதை நான் அவள் புகழை உலகுக்கு தெரிவிப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சிங்கம்மா வந்து தஞ்சாவூரில் பிறந்தவங்க. அவங்க கூட பிறந்தது 6 அண்ணன்மார்கள், 6 ஆம்பளை பையனுங்க. அதுக்கப்புறம் தான் சிங்கம்மா வரம் வேண்டி பிறந்தவங்க. அவங்க அம்மா அப்பா வந்து சித்திரை திருவிழாவை பார்க்க மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்த இடத்துல பாண்டி கோவிலுக்கு போய் எங்களுக்கு 6 ஆம்பளை பிள்ளை தான் இருக்குது, எங்களுக்குன்னு கடைசி காலத்தில் எங்களுக்கு தண்ணி மொந்து கொடுக்க ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி வேண்டுறாங்க. அவங்க வேண்டின வரப்படி பாண்டி ஐயாவும் கொடுத்துட்றாரு. பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னே பாண்டி ஐயாவோட பேரை சேர்த்து பாண்டிச்சிங்குன்னு பேர் வைக்கிறாங்க. பாண்டிச்சிங்குன்னு பேர் வச்சது போக வேண்டுதலுக்கு இணங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காண்டி பாண்டி ஐயா கோயிலில் வந்து 7 பானை பொங்க வச்சு எருமக்கடா வெட்டி அவங்க நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்கிறாங்க. அப்படியே கால்நடை நடந்து வந்து மேலூரில் குடிசை போட்டு தங்குறாங்க. குடிசை போட்டு தங்கினோன்னே அவங்களுடைய குல வழக்கப்படி ஊசி பாசி விற்கிறது, அம்மி குத்துறது, அந்த மாதிரி தொழில் தான் அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி தொழில் செய்யும்போது இந்த சிங்கம்மாளுக்கு 14 வயசு வந்துடுது. 14 வயசு வந்தோன்னா அவங்க அன்னிமார்களோடு அனுப்பி வைக்கிறாங்க தொழிலுக்கு போக சொல்லி. தொழிலுக்கு போகும்போது மேலூரில் 4 ரோடு பெரியுது. அந்த நக்கில் ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு ஆள் போயிடுறாங்க. சிங்கம்மாளை ஒரு ரோட்டில் தனியாக புதுக்கோட்டை போகிற ரோட்டில் நாமினிப்பட்டின்ற ஊர் சைடு அனுப்பிடுறாங்க. நாமினிப்பட்டியில் போய் சிங்கம்மா வந்து அம்மி குத்துனதுக்காண்டி அம்மி குத்துன கூலியாக கேப்பமாவை கொடுக்குறாங்க. கேப்பமாவை வாங்கின கையோடு சிங்கம்மா மேலூர் சந்தைக்குள்ளே கருவாடு வாங்க போகிறாங்க. கருவாடு வாங்க போன இடத்துல 3 கயவர்கள் சிங்கம்மாவோட அழகில் மயங்கி சிங்கம்மாவை எப்படியாச்சும் நம்ம அடையணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம டைரெக்டாக சிங்கம்மா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி மூலமாக உங்கள் அன்னிமார்கள் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிங்கம்மாவை பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு மாட்டு கொட்டகையில் அடைச்சிடுறாங்க. மாட்டு கொட்டகையில் அடைச்சி சிங்கம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க. பிரியாணின்னா சிங்கம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. மதி மயக்கிறதுக்காண்டி கூல்ட்ரிங்க்ஸில் சாராயத்தை கலந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு தெரியாமல் சிங்கம்மாவும் வாங்கி குடித்து மதி மயங்கிடுறாங்க. மதி மயங்கினோன்னே பாட்டி வெளியே போயிடுறாங்க. அந்த 3 கயவர்களும் உள்ளே வந்து சிங்கம்மாவை தப்பு பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க. சிங்கம்மா வந்து தப்பி ஓட முயற்சி பண்ணுறாங்க. கையெல்லாம் கடிச்சு வைக்கிறாங்க. இருந்தாலும் முடியலை. சிங்கம்மா சொல்கிறாங்க 6 மணிக்குள்ளே எங்கள் குடிசைக்கு போகணும், இல்லைன்னா என்னை சேர்க்க மாட்டாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறாங்க. ஆனால் அவங்க 3 கயவர்களும் விடலை, சிங்கம்மாவை விடலை. அதனால் சிங்கம்மா சொல்கிறாங்க, நான் என் குடிசைக்கு திரும்பி போய் என் குடிசையில் சேர்த்துக்கிட்டாங்க, நான் உயிர் பொழைச்சிட்டேன்னா நீங்கள் 3 பேரும் நல்லா இருங்க. ஆனால் என் குடிசையில் என்னை சேர்க்காமல் எனக்கு அவதூறு பேர் வந்துச்சுன்னா உங்கள் வம்சமே இல்லாமல் 7 தலைமுறைக்கும் இலபோட நாதி இல்லாமல் ஆக்குவேன்னு சொல்லிட்டு சிங்கம்மா சாபம் கொடுத்துட்டு அந்த குடிசையிலேருந்து மறுநாள் காலையில் வெளியே வந்து
வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். இருந்தாலும் அம்மா நம்பலை. அம்மா நம்பாமல் அவங்க சிங்கம்மாவை வந்து கொல்றதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து சிங்கம்மாவை கொல்றதுக்காண்டி சிங்கம்மாவை குளிக்க வச்சு மஞ்சள் பூசி குளிக்க வச்சு அவங்களுக்கு சிங்கம்மாவுக்கு வேணுன்ற பழங்கள், சாப்பாடு, பிரியாணி எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. பூவு, பாசி எல்லாமே வாங்கி கொடுத்து சிங்கம்மாவை கொடுக்குறாங்க. அப்போயே சிங்கம்மா புரிஞ்சுக்கிறாங்க நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, ஐயோ பொம்பளை பிள்ளை, பொன் பாவம் பெல்லாதது, விட்டுருவோம், எங்கேயாவது போய் பொழைச்சி நல்லா இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன்மார்கள் கேட்காம சிங்கம்மாவை குளிக்க வச்சு அம்மாவோட மடியில் படுக்க வச்சு அம்மா வந்து தலைவாடுறாங்க. தலைவாரின அம்மா வந்து அம்மி பொழியிற ஒளியை எடுத்து அண்ணன்மார்கள் சிங்கம்மாவோட பொட்டிலே அடிச்சுட்டு அந்த உயிர் போகாமல் நிலைமையில உயிர் துடிச்சிட்ருக்காங்க. துடிச்சிட்டு அரைகுறையாக புதைச்சிட்டு ஓடிடுறாங்க. மறுநாள் அந்த இடத்துக்கு ஆடு மேய்க்க ஒரு வயசானவர் போகிறாரு. ஒரு ஆடு மட்டும் தப்பி அந்த புதைச்ச இடத்துக்கிட்ட ஓடிடுது. அந்த ஆடை பிடிக்கிறக்காண்டி போனவர் என்ன ஒரு கையும் ஒரு விரலும் ஒரு முடி மட்டும் தெரியுதுன்னு போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணை அரைகுறையாக புதைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா மூடி வச்சு மேலே கள்ளத்துக்கு வச்சுட்டு போயிடுறாரு. அந்த நைட்டே அவர் கனவுல போய் சிங்கமா என்னை நல்லபடியாக நீ புதைச்சி கள்ளத்துக்கு வச்சதுனால உன்னுடைய குணசையை நான் நல்லா பாதுகாக்கிறேன், உனக்கு வேணுன்றதை நான் செய்கிறேன், உன் குலத்தையே நான் காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண் வாரிசு இல்லாதனால ஆண் வாரிசு கொடுத்துட்றாங்க. சிங்கம்மா வந்து அந்த இடத்துல ஆத்மாவாக அலைஞ்சிட்ருக்காங்க. அந்த ஊர்லேயே பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்தில் வெள்ளச்சாமி ஐயா காவல் தெய்வமாக இருக்கார். இந்த ஆத்மா சுற்றிட்டு இருக்கனால தன்னோட தங்கச்சியாக உன்னை ஏற்றுக்கிறேன், என்னோடய தங்கச்சியாக உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்தில் சிங்கம்மாவுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. அதனால் அந்த மேலூர் மில்கேட்டில் சிங்கம்மாவுக்குன்ற ஒரு தனி கோவில் வந்துச்சு. அந்த ஆடு மேய்ச்ச ஐயாவுக்கு கேட்காமலே ஆண் வாரிசு கொடுத்ததுனால சிங்கம்மாவுக்கு வந்து பொங்க வச்சு கெடா வெட்டி அந்த ஐயா கும்பிடுறாரு. இது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. அதனால் சிங்கம்மாவை வந்து அந்த ஊர் மக்கள் தெய்வமாக வணங்கி அங்கே ஒரு கோவில் அமைச்சு சிங்கம்மாவை கும்பிடுறாங்க. அதன்படி சிங்கம்மாவும் அந்த ஊர் மக்களுக்கு காவல் தெய்வமாக எல்லாம் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்குறாங்க. கஷ்டத்தோடு போனால் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமாகட்டும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வரமாகட்டும், எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஊர் மக்களுக்கு காவல் தெய்வமாகவும் இப்போ அந்த சுற்று வட்டாரத்திலே சிங்கம்மாவோட பேரும் புகழும் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு சிங்கம்மா வந்து சக்தி வழங்குறாங்க. நீங்களும் வாங்க, சிங்கம்மாவோட அருளை பெற்றுட்டு போங்க. பாருங்க மக்களே, அங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க. இப்போ இந்த பொண்ணு உடம்புல அந்த அம்மா இருக்கிறாங்க. ஸோ அதான் ஆடி வராங்க. ஸோ அவங்க வேண்டுதெல்லாம் நிறைவேற்றவர் பாருங்க. அந்த அத்தனை மணியும் அத்தனை வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு சாட்சி அத்தனை மணிகள் பாருங்க. எவ்வளோ மணிகள் கட்டி தங்க விட்டுருக்காங்கன்ட்டு அத்தனை வேண்டுதலும் நிறைவேறியிருக்கு. ரொம்பவும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இங்கம்மா அவங்கள பார்க்க எங்களுக்கு இன்னைக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்கும் போது நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். செம்மையா இருக்குதுங்க, மெய்சில் இருக்குது பாருங்க. சிங்கம்மாவுக்கு பாவாடை தாவணினா ரொம்ப பிடிக்குங்களா, அதனால் நம்ம வீட்டில் எல்லோரும் பாவாடை தாவணி தாங்க உடுத்திருக்காங்க. நான் கூட பாவாடை தாவணி தானே பார்த்துக்கோங்களேன். அங்கே பாருங்கள், என் பேத்தி யுகதி என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. சிங்கம்மா அப்போ இறங்கியிருக்காட்டுக்கு அவள் மேலே. அவள் ரொம்ப பிடிக்கும் சிங்கம்மானா அவளுக்கு. அதனால் அவள் பாருங்கள் பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு ஆட்டம், அந்த உடுக்க சவுண்டுக்கு அவளால் நிற்க முடியல. ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. வரும்போது பாருங்க, சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணுலேருந்து யார் மேலே வேணாலும் அந்த அம்மா வருவாங்க. அந்த அம்மாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க மேலே இறங்கிடுவாங்க. அதுதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் யுவன்யான்ற பொண்ணுக்கு இறங்கிருச்சு. அங்கே பாருங்க என்ற பேத்தி எப்படி ஆடி